எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நீண்ட நாள் கழித்து நாங்கள் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கலான் இருக்கோம் வீடு கட்டுறதுக்கு. நீங்கள் வாங்க வந்து பார்த்து கொடுங்க, வாஸ்து முறையில் அந்த இடம் எப்படி இருக்குது, சைட்டில் எப்படி இருக்குது வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு புறப்பட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்த நண்பர்களே. இந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலமெல்லாம் சுற்றி பார்த்தேன். இந்த இடம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது என்ன அப்படின்லாம் பார்த்தேன். சரி அப்படி சைட் அப்படியே ஒரு பார்வை விட்டேன். அவங்க காமிச்சவங்க பிளாட்டெல்லாம் ரொம்ப சுற்றி பார்த்து எப்படி இருக்குது என்னன்னு பார்த்தேங்க. அப்புறம் நம்ம கையில் இருக்கிற காம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய திசைமானி வச்சு அந்த பிளாட்லாம், இது வந்து பொதுவாக வயல் அப்படியே போட்டு பிளாட்டாக போட்டுருவாங்க. அது எப்படி இருக்குது, எந்தெந்த பக்கம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அளந்து பார்த்தேங்க. பாருங்கள், நிலத்தையும் காட்டுறோம் பாருங்களேன். இவங்க இதில் வந்து 2 பிளாட் வாங்குகிற ஐடியாவில் இருந்தாங்க. ஓகேங்களா, 79 80 2 பிளாட்டும். இந்த பிளாட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வளர்ந்து பார்த்தவங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைடு மட்டும் 15 அடி கம்மியாக இருக்குங்க. அப்படின்னா அக்னி மூலை வந்து 15 அடி இழுத்துட்டு போகுதுங்க. சைட்டில் வந்து அக்னி மூலை மட்டும் 15 அடி நீளமாக இழுத்துட்டு போகிறனால இந்த பிளாட்டு எனக்கு வேண்டாம், சரியில்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 79 பிளாட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு 80 பிளாட்டு மட்டும் வாங்க சொல்லியிருக்கேன். அது மட்டும் தான் கொஞ்சம் சதுரமாக நல்லாயிருக்கு. பார்த்து முடிச்சிட்டேன். அவங்க மகிழ்ச்சி சந்தோஷம் சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க நண்பர்களே.